அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கொஞ்சம் காற்றுக்கான இடம் கொடுக்கறது. சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஜீரணம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அந்த டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கத்தை விட்டுடுங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிங்க. உடம்புல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை சீராகும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே போல மதியம் சாப்பாடுன்னு சொல்றது வந்து கண்டிப்பா பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். நீங்க காலையில 9 மணிக்கு சாப்பிட்டால் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளாட திரும்ப பசி எடுக்கும். அப்ப 1 மணில இருந்து 2 மணிக்குள்ளால உங்களுக்கு பசி இருக்கும். பசிச்சதுக்கு அப்புறம் அதே போல சாப்பாடு எடுத்துக்கலாம். எண்ணெயில பொரிக்கிற விஷயங்களை மட்டும் தவிர்க்கலாம். பாரம்பரியமா அசைவ உணவுகள் எடுத்துக்கிறவங்க மதிய நேரத்தில் அசைவ உணவுகள் எடுத்துக்கலாம். அசைவ உணவு எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கணும். அது பிசிக்கல் ஒர்க்கா இருக்கலாம் அல்லது எக்ஸசைஸா இருக்கலாம். உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுறதா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரத்துல கண்டிப்பா பசிக்கும். இரவு உணவுன்னு சொல்றது வந்து ஒரு 6 மணில இருந்து 7 மணிக்குள்ளாடி சாப்பிட்டுடலாம். தூங்க போற டைம்ல கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கலாம். இரவு உணவு வந்து முடிந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறது நல்லது. நிச்சயமா டாக்டர், இன்னைக்கு எங்க நிலையத்துக்கு வந்து ரொம்பவே அழகா ஆயுர்வேத முறைப்படியும் யோக முறைப்படியும் எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. வரும் திங்கட்கிழமைகளை நேயர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெளிவு பெறுவாங்க. வாரம் நேயர்களே ஸ்ரீவர்மா ஆயுர் யோகா மருத்துவமனையுடைய நிறுவனரும் டாக்டருமான கிருஷ்ணவர்மா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வருவாங்க. உங்களுடைய கேள்விகளை தயாரா வச்சுக்கோங்க. நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.